வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்து ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அது பொதுவாகவே வந்து குரு பகவான் வந்துட்டு ஒருத்தருடைய ஆரோஸ்கோப்பில் வந்துட்டு வீடு, வசதி, வாகனம், செல்வாக்கு, அதாவது குழந்தை, படிப்பு எல்லாத்துக்கும் ஒரு காரகத்துவ கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அது குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து அவர் வந்துட்டு இரண்டாவது ராசியான மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே வந்துட்டு குரு வந்து அவருடைய போகிற வீட்டை விட அவருடைய பார்க்குற வீட்டை வந்துட்டு ரொம்ப மேன்மை அடைய தான் செய்கிறாரு. ஸோ அவர் இரண்டாவது வீட்டுக்கு போயிட்ட பிறகு அங்கேருந்து அவருடைய 6வது வீடு, 5ஆம் பார்வையாக வந்து 6வது வீட்டையும், அப்புறம் 7வது பார்வையாக வந்து உங்களுடைய 8வது வீட்டையும், அப்புறம் வந்து 9வது பார்வையாக உங்களுடைய 10வது வீட்டை பார்க்குறாரு. மோஸ்ட்டாக என்ன பண்ணுவார் இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் 6வது வீட்டை பார்க்குறாரு. 6வது வீடுன்றதே வந்துட்டு ஒரு ஹெல்த்து, ஒரு தொழில், அப்புறமேட்டு உங்களுடைய எனிமீஸ். யூஸ்வலாக அவர் வந்து அவர் பார்க்குற இடத்துடைய மேன்மைகளை அதிகப்படுத்துவார். அங்கே இருக்கிற வந்துட்டு கெட்ட விஷயத்தை வந்து கம்மி பண்ணுவார். ஸோ கரியரில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸு இல்லை கரியரில் வந்துட்டு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல தருணமாக நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் ஒரு ஜாப் சேஞ்சும் வந்துட்டு இந்த டைமில் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் பார்வையை வந்துட்டு உங்களுடைய 6வது வீட்டை பார்க்குறாரு. ஹெல்த் விஷயத்துலேயும் வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு சிறு சிறு உடல் உபதைகளை வந்துட்டு அவதிப்பட்டிருந்த நீங்கள் வந்துட்டு இந்த குரு பார்வைகள் வந்துட்டு அதிலேருந்து ஒரு விடுவு காலமாக நம்ம இதை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு எனிமி, இத்தனை நாள் வந்துட்டு ஐயோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, என்ன இது, என்னத்துக்காக இப்படி நடந்துகிட்ருக்கு, இவங்க ஏன் நம்மளை வந்துட்டு எதிரியாக பார்த்துட்ருக்காங்கன்ற இருந்த நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்க வந்து ஒரு நட்பு பாராட்டவே செய்வாங்க. எதிரிகளை குறைச்சி நண்பர்களை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டைமாகவே பார்க்கலாம். அதே மாதிரி கடன் தொல்லை, சில பேர் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடன் வந்து கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க வந்துட்டு இந்த குரு பார்வை வந்துட்டு அந்த கடன்லேருந்து நீங்கள் வர்றதுக்கான ஒரு வழிவகையை வந்துட்டு குரு பகவான் நம்மளுக்கு இங்கே பார்க்கலாம். அதே வந்துட்டு குரு பகவான் உங்களுடைய 7ஆம் பார்வையை வந்துட்டு அவருடைய சொந்த வீட்டு 8வது வீட்டையே பார்க்குறாருங்க. 8வது வீடு வந்து பொதுவாகவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது மேலேருந்து கீழே விழுறது, ஒரு அசிங்கம், அவமானம், இது எல்லாம் கெட்ட பலன்கள் இருக்கிற வீட்டிலேயே வந்துட்டு சில நல்ல பலன்களும் இருக்குது. அதாவது தொலைதூர பயணம், அப்புறமேட்டு திடீர் பண வரவு, லாட்ரி மூலியமாக வந்துட்டு திடீர் பண வரவுகள், அதுக்கான வாய்ப்புகள் குறிக்கிற இடமும் 8வது இடம். அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்கும்போது இதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்க செய்யுது. அதாவது இத்தனை நாள் வந்துட்டு கடன் கொடுத்துட்டு திரும்பி வராதுன்ற ஒரு கடன் நினச்சிட்டு இருப்பீங்க, அது வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த பணம் போயிடுச்சு, இது திருப்பி வராத பணம், இவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன், ஒரு பிரதர்கிட்ட கொடுத்துருந்தேன், சிஸ்டர்கிட்ட கொடுத்துருந்தேன், அந்த கடன் கூட வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து லாட்ரி மூலிமா லக்கு எதிர்பார்க்குறவங்க இந்த டைமில் வந்துட்டு லாட்ரி மூலிமா திடீர் பண வரவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 8வது வீடு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை மாற்ற உதவுற ஒரு வீடு தான். அந்த வீட்டில் வந்துட்டு அது வந்துட்டு இன்னொரு ஒரு ஸ்தானம்னு பார்க்கும் வந்துட்டு வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கிற ஸ்தானம், அதாவது வெளி உலகம், அதாவது வெளிநாடு, வெளி மாவட்டம், வெளி மாநிலம் ஆகிய குறிக்கிற இடமும் 8 தான். ஸோ இந்த இடத்த குரு பார்க்கறதுனால அங்கே போயிட்டு நீங்கள் தொழில் பண்ணும்போதோ இல்லை அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ இல்லை ஷிஃப்ட் ஆகுறதோ அதனால் உங்களுடைய மேன்மைகள் இங்கே அதிகரிக்க தான் செய்யுது. அதே மாதிரி உங்களுடைய குரு வந்துட்டு 9ஆம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய 10வது வீட்டை பார்க்குறாரு. 10வது வீடு வந்து ஒரு கர்மஸ்தானம், அதாவது உங்களுடைய ஒர்க். இந்த ஒர்க் வந்து இத்தனை நாள் வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷனே இல்லாத இருந்தீங்க, இல்லை தொழிலில் வந்துட்டு ஒரு முன்னேற்றமே இல்லாத இடத்துல இருந்த நீங்கள் இப்போ இந்த குரு பார்க்கறதுனால அதில் வந்துட்டு ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற டைம் தான் இந்த குரு பார்வை. குரு பயிற்சிக்கான ஒரு பொதுப்படையான பலன்களே சில சமயம். அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 8வது வீட்டு மற்றும் 11வது வீட்டுக்கு அதுவும் இது 2 வீடு வந்து ஒரு பண சம்பந்தமான வீடு தான். அந்த பண சம்பந்தமான வீடு வந்து உங்களுடைய 2வது வீடு வந்துட்டு அதுவும் பணத்தை குறிக்கிற ஒரு தனஸ்தானம் தாங்க. அங்கே வர்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பணத்தால் வந்து ஒரு மேன்மை அடைகிற டைமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுடைய ராகு கேது பயிற்சிகளும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒரு சாதகமான நிலையில தான் இருக்குது. அதாவது உங்களுடைய 10வது வீட்டுக்கு அது வந்துடுறாரு. 10வதுல வந்துட்டு ஏதோ ஒரு பாபியாக இருந்தாலும் ஒரு நல்லது தான். அந்த இடத்துல குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்குற ஒரு இடமாக தான் நம்ம பார்க்குறோம். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு டைமாக தான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நன்றி நேயர்களே. மேலும் அடுத்த காணொலியில் வந்துட்டு அடுத்த ராசிக்கான குரு பயிற்சி பலன்களோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.